கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். வீட்டில் மின்சார வசதியின்றி செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 492 மதிப்பெண்கள் எடுத்த அரசு பள்ளி மாணவியின் வீட்டுக்கு மின்வாரிய அதிகாரிகள் இலவச மின் இணைப்பு வழங்கி கௌரவித்தனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பத்தூர் சிவன் கோவில் தெருவைச் சேர்ந்த பாலா என்பவருக்கு துர்கா தேவி என்ற மகள் உண்டு. பாலா மெக்கானிக்காக பணிபுரிந்து வருகிறார். துர்கா தேவி கொரடாச்சேரி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தார். சமீபத்தில் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 492 மதிப்பெண்கள் எடுத்து மாவட்ட அளவில் துர்கா தேவி 2ஆம் இடத்தையும் பிடித்திருந்தார். பின்னர் அவர் அளித்த பேட்டியில் வீட்டில் மின்வசதி இல்லாத நிலையில் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்ததாக தெரிவித்திருந்தார். இந்த செய்தி ஊடகங்களில் வெளியானதை அடுத்து திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் தனி கவனம் எடுத்து மாணவியின் வீட்டுக்கு மின்வசதியை ஏற்படுத்தி கொடுத்தனர். இதையடுத்து 12ஆம் வகுப்பில் இன்னும் சிறப்பாக படித்து மாநில அளவில் அதிக மதிப்பெண்களை பெறுவேன் என்றும் மருத்துவராவதே தனது லட்சியம் என்றும் துர்கா தேவி கூறியுள்ளார். நான் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அப்பா பேர் பாலா, மெக்கானிக்காக இருக்காங்க. அம்மா பேர் சுதா, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. இப்போ நடந்த பொதுத் தேர்வில் நான் 500க்கு 492 மதிப்பெண் எடுத்திருக்கேன். நம்ம எங்கள் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டும் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே செகண்டு வந்திருக்கேன். இதன் மூலமாக எங்கள் வீட்டில் 2 வருஷமாக கரண்டே கிடையாது. அப்போ அந்த நிலமையில தான் படித்தேன். இப்போ கவர்மெண்ட்டு, எம்எல்ஏ எல்லாருமே எங்கள் வீட்டை பார்த்து இப்போ கரண்ட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த 3 போஸ்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லாததுனால அவங்களே முன்னே நின்று இதெல்லாம் கரண்ட் வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்குலாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய எய்ம் டாக்டர் ஆகணும்னு. கரண்ட் இல்லாமையே நான் இவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கேன்னா கரண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா படித்து கண்டிப்பாக என்னோடய டாக்டரான எய்மை கண்டிப்பாக நிறைவேற்றிடுவேன். அதே மாதிரி 12th நல்ல மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவேன்னு நம்பிக்கையாக இருக்கேன். எனக்கு கரண்ட் வாங்கி கொடுத்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் பேர் துர்கா தேவி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கரண்ட் இல்லாமையே அவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எந்த இதுக்கும் லைட்டுக்கு எல்லாமே டார்ச் லைட்டை வச்சு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ கரண்ட் வந்ததுக்கப்புறமா லைட்டை போட்டே படிக்கலாம்ல, அதனால் சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், செல்ஃபோன் டார்ச், மெழுகுவர்த்தி, கரண்ட் சமயத்தில் அவங்க வீட்லேயும் பக்கத்து வீட்டில் இருக்கும் போதும் கரண்ட் போயிடும். அவங்க வீட்டில் தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதனால டார்ச் லைட்டை வச்சு தான் படிப்பேன். கரண்ட் வந்துட்டு இன்னுமே நல்லா படித்து 12th நல்லா ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுப்பேன் நம்பிக்கையோடு இருக்கேன். என் பேர் பாலா, என் பொண்ணு பேர் துர்கா தேவி. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கு 10th. கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மெழுகு வச்சு குளிச்சிக்கிட்டு படிச்சிச்சு. அப்போ கஷ்டம்தான், இந்த கரண்ட் இல்லாமல் இருக்குது. நான் மெக்கானிக்காக இருக்கேன். வருமானம் 200-300 ரூபா தான் வரும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியலனால 3 போஸ்ட்டு போட்டு கேட்டாங்க. நம்மளால முடியல, பக்கத்தில் யாரும் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. திரும்பி அப்புறம் டிவி சேனலில் என் பொண்ணு போய் பேசுகிறோன்னா கொஞ்சம் அப்படியே இதாகிடுச்சு. அப்புறம் எம்எல்ஏ எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, போயிட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. என் பொண்ணால் ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. அதனால் நான் பொண்ணையை பாராட்டுறேன். இந்த டிவிக்கு நன்றி. அதேமாதிரி வீட்டு ஸ்கூல் ஆசிரியர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நன்றி. இபி ஆஃபீஸில் வந்தவங்க எல்லாமே அவங்களும் நன்றி வாழ்த்துறேன். உங்கள் பொண்ணு 10th எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 492 எடுத்திருக்கு. நான் கொஞ்சம் படிக்கல, என் பொண்ணு நல்லா படிச்சதுக்கு கொஞ்சம் பாராட்டுறேன். அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கு, இன்னும் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் பேச வரல இருக்குது. அதுக்கு மேலே இந்த கரண்ட் மூலமாக அவங்க மூலமாக அந்த பொண்ணு படித்தனால இந்த கரண்ட் வந்துருக்கு இந்த வீட்டுக்கு. அது எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வாங்கி தர வேண்டிய பொண்ணு வாங்கி கொடுத்துட்டு அதுமாதிரி டிவியில் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மாவட்ட சார் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டிவியில் ஃபஸ்ட்டு படிட்டு வச்சுருக்காங்க. எடுத்த உடனே பேட்டி போட்டு உடனே வந்துட்டாங்க ஆளுங்களாம். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.